வெட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே. ஓகே, இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் வந்து சின்ன கேப் டவுன் இருக்கு. நேற்று வந்து 600 கிராஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாலும் நான் இன்னுமே என்னோட ஆல் டைம் ஹை லெவலை வந்து 530 லெவல்லையே தான் ட்ரீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை அந்த லெவலை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஈவன் நேற்றும் பார்த்தோம்னா டேயில் வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னாலும் பட் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக அது ஒரு கிரிட்டிக்கல் லெவலாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே மாதிரி ஒரு அகெயின் இந்த பர்டிகுலர் லெவல் அதில் வந்து பிரேக் பண்ண ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஸ்விங் இந்த இடத்துல இருக்குது. அதை பிரேக் பண்ணாலும் இந்த 48,150 லெவல் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஜோன்னு தான் எனக்கு தோணுது. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ஒரு சிஇ ட்ரேட் ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நியூஸ் தெரிகிற வரைக்கும் ஒரு பெரிய மூவ் கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் ஆன் தி பி சைடில் பார்த்தோம் அப்படின்னா 22,430 to 420 இந்த லெவல் பிரேக் ஆகணும். பட் இங்கிருந்து நமக்கு 400 பக்கத்துலேயே இருக்கிறதுனால இட் மைட் ரிவர்ஸ். அதை சப்போஸ் அதை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக அப் மூமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னைக்கு மேபி சைட்வைஸ் மார்க்கெட்டாகவே நின்றுமோன்னு தோணுது. ஏன்னா நேற்று ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருந்திருக்கு. லாஸ்ட் வீக் இதே மாதிரி தான் ஆச்சு. போன தேர்ஸ்டே பெரிய வாலட்டிலிட்டி இருந்தது. ஃப்ரைடே சைட்வேஸ்லேயே தான் இருந்தது. அன்லஸ் ஆர்பிஐ பாலிசி ஏதாவது ரொம்ப ஃபேவரபுளாக வந்தது அப்படின்னா வேணால் ஃபேவரபுளாகவும் நான் ஃபேவரபுளாகவும் ஆச்சுன்னா ஒரு பெரிய மொமெண்டம் காட்டலாம். பட் எலெக்ஷன்ஸ் வர டைமில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ அது ஒரு நான் ஈவெண்ட்டாகவே தான் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் ஈவனாகவே தான் இருக்குது. 22,500 பார்த்தோன்னா காலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியர்பை ஸ்கிரிப்ட்ஸும் அதே லெவல்லையே தான் இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ ஃபார் நவ் இன்டெசிசிவ்னஸ் தான் எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் ஒன்றும் கரெக்டாக சொல்ல முடியல. பேங்க் நிஃப்டி வேணால் ஒரு தடவை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 48,000ல் அகெயின் புட் சைடில் கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்குது. ஒரு பெரிய டாமினேட்டிங் ஃபேக்டர் மாதிரி தெரியலை. வெயிட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன் நான் லஸ்ட் ஒரு 2 days டைம் தான். ஸோ இந்த 2 daysல இது ஒரு டயகனல் செட்டப் கிடச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக அந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போ வரைக்கும். அகெயின் இப்போ என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது ரிஸ்க் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்பிஐ ஈவெண்ட் என்ன எந்த மாதிரி வரும் அப்படின்னு தெரியல. ஸோ சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் நெகட்டிவாக எடுத்துக்குமா இல்லை இது ஆல்ரெடி கன்சிடர்டா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது கன்சிடர்டாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை, முக்கியமாக எலெக்ஷன்ஸ் வர டைமில்.
they would want to keep the sentiment positive. ஓகே, பாலிசி அவுட்புட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றலை அப்படிங்கிற டெசிஷன் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த நியூஸு போன மீட்டிங்கோட தான். நல்ல வேலை, அதை பேஸ் பண்ணி எதுவும் பை பண்ணாமல் வந்தேன். Deposit facility, that is the SDF, rate remains at 6.25. ஸோ நம்ம அதை நான் ஈவெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். சொன்ன வேகத்துலேயே அது பிரேக் பண்ண ஆரம்பிக்குது. I think we will enter bank nifty. இது ஒரு கான்ட்ராரியன் பெட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஒரு பெரிய மொமெண்டமும் இப்போ வரைக்கும் இல்லை. ஆர்பிஐ ஈவெண்ட்டும் நான் ஈவெண்ட்டாக இருக்குது. நேற்று ஒரு பெரிய மூவ் இருந்திருக்கு. அப்படிங்கும் போது இது சைட்வேஸ்லேயே தான் போகுமோ அப்படின்னு தோணுது. என்னோட பெட் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த சி பை பண்ணியிருக்கேன். ஈவன் இன்னும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னாலும் அந்த சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. அந்த லெவலை பெரிய ரிஸ்காக இருக்கலாம். பட் எனிவே இந்த லெவலை ஸ்டாப் லாஸாக ட்ரீட் பண்ணலாம். இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நிஃப்டி அகெயின் வந்து 22,500 லெவல் கிட்ட வருது. இதை பிரேக் பண்ணிச்சா அப்படின்னா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எனக்கு என்னமோ சைட்வேஸ்லேயே வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் டிகே தான் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸை மட்டுமே டார்கெட்டாக வைக்கிறது ரிஸ்க்கு லாஸ் சைடில். ப்ரீமியமையும் பார்க்கணும். ஒரு லெவலுக்கு மேலே ப்ரீமியம் டிகே போயிடுச்சு அப்படின்னாலும் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓஐயில் பார்த்தோம் அப்படின்னா கால் ஓஐ டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் புல்லிஷ்னஸ் 48,000லையும் 4800லையும் வந்து ஓஐ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 2 hours பார்த்தோன்னா நல்லாவே நமக்கு தெரியணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி பார்க்குறத விட எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு 1 hour முன்னாடி நல்ல இன்க்ரீஸில் இருந்தது. இப்போ வந்து ஒரு டிக்ரீஸ்க்கு வந்திருக்கு. அப்படின்னா மேபி ட்ரெண்ட் சேஞ்சாக இருக்கலாம், which is a good sign for us. ரொம்ப ஒரு ஹை மொமெண்டமில் மூவ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஐ திங்க் அட் பெஸ்ட் 200 டார்கெட்டாக வைக்கலாம், அன்லஸ் ஒரு பெரிய மொமெண்டம் சேஞ்ச் இல்லை அப்படின்னா. இல்லை இது ரிவர்சலுக்கான ஸ்டாப் லாஸ் ஹண்டாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்த கேண்டில் எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம்க்கு தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுது. என்ன பண்ணுறலாம்? எனக்கு தெரிஞ்சு நேத்தோட மொமெண்டம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இன்றைக்கி ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. நிஃப்டியும் 22,500 பிரேக் பண்ணாமே சுற்றிகிட்டே இருக்குது. மேபி ஒரு சின்ன கன்சால்டேஷன் தான், ஒரு 20 minutes கன்சால்டேஷன் தான். இது ஸ்டில் சான்சஸ் குட் பிரேக். ஓகே, நமக்கு இன்றைக்கி சம்பாதிக்க விட மாட்டானுங்க போல் இருக்குது. இன்னதாண்டா பிரச்சனை உங்களுக்கு? சைட்வேஸ்லேயே தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக 200 கிட்ட வந்துருச்சு. மினிட் ஷார்ட்டில் பார்த்துட்டு ஓகே ஒரு சின்ன கேப் அப்லேயே போயிருக்கு. ஓகே, we'll see. I think it safe to exit லெவல்ஸாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த லெவலில் எக்ஸிட் ஆகிட்டேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இட் கேவ் மீ லைக்
10% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு போதும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து லாஸில் போயிட வேண்டாம். மறுபடியும் ஏதாவது சான்சஸ் கிடைக்குதான்னு வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் 250 லெவல்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் 250 ஒரு க்ளீன் பிரேக் கொடுத்தது அப்படின்னா நமக்கு பக்கத்தில் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ ஐ திங்க் 300 தான் நமக்கு அடுத்த பாயிண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னாலும் ஆல்மோஸ்ட் 2 month ஓல்டு, இது எல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ண வேண்டாம். ஐ திங்க் 300 350 அப்படிங்கிற ஹோல் நம்பர்லேயே டார்கெட் போகலாம். பட் இது கிளியராக கட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓஐயில் பார்த்தோம்னாலும் 48,200 ஓடுறது கால் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, புட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எஸ், ஐ திங்க் we are becoming a little bullish. பெரிய மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியல, பட் சின்ன சின்ன டார்கெட்டாக ட்ரை பண்ண முடியும். ஓகே, ஒரே கேண்டில் தான் முடிச்சு விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் இருக்கலாம். சப்போஸ் இதுக்கப்புறம் மொமெண்டம் அப்போர்டாக போக போகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டில் ஐ திங்க் 250 லெவலில் ப்ராப்பராக பிரேக் பண்ணலை அப்படின்னா என்டர் ஆகிறது ரிஸ்க் தான். எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து நம்ம இதை ரிவர்சல்னு ட்ரீட் பண்ணணும்னா 150 லெவலை மறுபடியும் பிரேக் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு ப்ராப்பர் சிக்னல், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. லாஸ்ட் 1 hourல 48,200ல புட் இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ ஆல்சோ 48,000லையும் 4800லையும் கால் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன்ட் லெவலில் பார்த்தோன்னா 48ல கால் டிக்ரீஸ் மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 48,200லையும் கம்பேரிட்டிவ்லி ஓகே, ரொம்ப பெரிய மொமெண்டம் இருக்காது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. பட் ஐ திங்க் நம்ம ஒரு புல் பேக்காக கூட இருக்கு. இதை லாங்கர் டைம் ஃப்ரேம்ஸ் 15 minutesல பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஓகே 4 க்ரீன் கேண்டலுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரெட்டு, மறுபடியும் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஸோ இந்த கேண்டில் இக்னோர் கூட பண்ணிக்குவோம். பட் இன்னைக்கு டேலேருந்து பார்த்தோம்னாலே சரி நல்ல ஒரு ஹையர் மொமெண்டம் தான். வெப்பில் பார்த்தோம்னா 23.6 லெவல்லையே வந்து அது ரிவர்ஸ் ஆக தான் ட்ரை பண்ணுது. ஸோ குட் பி அ புல் பேக். பட் இன்னைக்கு மொமெண்டம் இல்லை அப்படிங்கிறதுனாலே எனக்கு என்டர் ஆகிறதுக்கு யோசிக்கிறேன். பட் 250 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். 48,200 லெவலில் கால் புட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் சேம் லெவலில் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கலாம். இங்கேருந்து ஒரு பெரிய மொமெண்டம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய டார்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி ஒரு 5-10% ஸ்டாப் ஆயிரும். பேங்க் நிஃப்டி 1 2 3 4th டைம் டே ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. சப்போஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலாவது ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த பிரேக் எதுவுமே கன்வின்சிங்காகவே இல்லை. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு ப்ரீமியம் மூமெண்ட் இல்லை.
ஆல்ரெடி லைக் டே ஹை கிட்ட இருக்கிறதுனால நமக்கு ப்ரீமியம் டிகேவும் ஆகும். ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஃபால் இருந்திருக்கு. ஆக்சுவலாக 50 பாயிண்ட்டே ஃபால் இருந்திருக்கு. பட் ஆனால் ப்ரீமியம் மூவே ஆகலை. ஸோ தெரிஞ்சு இதுக்கு மேலே இதில் போய் ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணலை. 200 பிரேக் பண்ணுது அப்படின்னா மேபி for some reason ப்ரீமியம் மூமெண்ட்டே இல்லை. ஒன் ஓ கிளாக் கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் ஒன்றும் வரல அப்படின்னா இன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா 48,200 புட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 48,200 இதில் நம்ம சப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணலாம். ஒரு பிரேக்குக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஐ மீன் ரிவர்சலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஒன்றும் பெரிய இண்டிகேஷன் எதுவும் இல்லை. இது சும்மா ஒரு வாலட்டைல் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட் இருந்திருக்கு. ஆனால் ப்ரீமியமில் போய் பார்த்தோம்னா 3% தான் மூவ் ஆகுது. இந்த இடத்துல இன்னொரு வியூ இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ லாங்கர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு நல்ல அப் மூவ்ல இருந்து ரொம்ப மினிமலான ரிவர்சல் தான். ஸோ இது ஒரு ஃபெப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஹை மொமெண்டம் லைக் ரீசெண்டாக ரொம்ப சைட்வேஸில் இருந்தாலும் ஸ்டார்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஹை மொமெண்டம் தான். லைக் 47,800லேருந்து 48,200 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் அப்படின்னா லைக் இது புல் பேக்காக கூட இருக்கலாம். பட் த ஒன்லி ப்ராப்ளம் அதில் எனக்கு இருக்கிறது என்னென்னா இந்த லெவல் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த லெவல் இது பிரேக் பண்ணவே இல்லை இது வரைக்கும். பட் இந்த புல் பேக்கில் பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹை மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி அனதர் 50 to 100 பாயிண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மொமெண்டமில் லைக் 23.6 புல் பேக் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது தான் ஆல்ரெடி. ஏன்னா ஒரு டாக்கிங் 400 பாயிண்ட்ஸ் மூமெண்ட். ஸோ அதனால் இது இன்னும் கீழே வரணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு. இந்த ரிவர்சல் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஐ திங்க் அகெயின் சேம் லெவல் 48,200 to 280 லெவல்ஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இட் மைட் கிவ் லிட்டில் மோர் மூவ். இதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி சைட்வேஸில் இருக்கிற மார்க்கெட்டில் லைக் இங்கே வந்து நமக்கு ஒரு 50 பாயிண்ட் மூவ் இருக்குது. பட் ப்ரீமியம் பார்த்தோம்னா ஒரு 4 to 5% தான் இருக்குது மூவ் ஆயிருக்கு. இதுவே வந்து இப்போ இந்த 10-20 வந்து அதுவும் 70 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் இருக்குது. பட் இந்த ஒரு கேண்டில் வந்து நமக்கு போய் ப்ரீமியமில் பார்த்தோம்னா அது 15-16% கிட்ட ஆட் ஆயிருக்கு. ஸோ ப்ரீமியம் மூவே இல்லாமல் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஓகே 1 PM கேண்டிலில் ஏதாவது உருப்படியாக ஒரு தெரியும்னு நினச்சேன். ரொம்ப ஒரு ஓகே இந்த கேண்டில் மூமெண்ட் நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பி ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். என்ன பண்றானுங்க? கீழே வருது மேலே போகுது. தங்கு புங்கு நாடாத எப்படா ட்ரேட் பண்றது? இதை ஸ்டாப் லாஸாக ட்ரீட் பண்ணலாம். வெயிட்
பண்ணி பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ப்ரீமியம் டிகே கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது குருஷியலாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சது மறுபடியும் 250 பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணது. இது 250 பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணுது அப்படின்னா மேபி இட் வில் ரிவர்ஸ் கம்ப்ளீட்லி. இல்லை இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னா இட் ஷுட் க்ளோஸ் 220 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக ட்ரீட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன பெட் எடுத்திருக்கேன். ஒரு சியும் என்டர் ஆகிட்டேன். பி வேணால் பார்த்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பிகாஸ் 250 பிரேக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன மூவ் சியில் கிடைக்கலாம். பி கம்னு பார்த்து எக்ஸிட் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவுமே சைட்வேஸாகவே இருந்துகிட்ருக்கு. தெரியாதனமாக கூட ஒருத்தனும் ₹1 ₹2 சம்பாரிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறானுங்க. பேங்க் நிஃப்டி கூட பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்க விட்டுருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்கு. டேய் நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. இங்கேருந்து ஆல்ரெடி காலையில் எடுத்த ப்ராஃபிட் அதுக்கு மேலே போயிடுச்சு. ஏதோ ஒரு சைட் மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா கம்னா அதை பேஸ் பண்ணி ஒன்று ப்ராஃபிட் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸிட் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். சொன்னதில் நிஃப்டிக்கு ரோசம் வந்துச்சு போல் இருக்குது, திடீர்னு மேலே வருது. ஐ திங்க் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு ரெண்டுமே அலைண்டாக மூவ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. டே ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி. எப்பாடா ஒரு வழியாக வந்துட்டீங்களாடா மேலே. ஓகே, ஒரு வழியாக எக்ஸிட் பண்ணிட்டேன். ப்ராஃபிட்டும் கிடச்சிருச்சு ஓரளவுக்கு. இந்த சி ட்ரேடில் ஒரு 13% ப்ராஃபிட். ஸோ 300 350 ஹிட் பண்ணோன்னா வெளியில் வந்திருந்தா இன்னொரு 3 or 4% சேர்த்து வந்திருக்கலாம். பட் ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் ஓகே. முக்கியமாக வந்து இந்த பி ட்ரேட் எடுத்ததில் வந்த லாஸை வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ப்ராஃபிட்லேயே முடிச்சிருக்கேன். டோட்டலாக ஒரு 4% ப்ராஃபிட் இன்றைக்கி, விச் இஸ் குட். திங்க் இதோட இன்றைக்கி டேவை நான் க்ளோஸ் பண்ணுறேன்.